அந்த நாட்களில் மிஷனரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நடந்து போயிருக்காங்க. நானே கேட்டிருக்கிறேன். அந்த அம்மாவுடைய பிளவுஸ் எல்லாம் கிழிச்சு கம்பத்தில் கட்ட வச்சிருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு ஐயா இப்போ இருக்காங்க அவங்க உயிரோட. அவருடைய சபைகளில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அந்த அம்மாவுடைய பிளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு அடிச்சு அடியில். அப்படியெல்லாம் கர்த்தருக்காக விளைக்கிரியம் செலுத்தினவங்க இருக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், இன்னும் கடினமான பாதை இருந்தாலும் நானோட தயார், ஆனால் நீங்கள் பலத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதான் என்னுடைய ஜபமே. இன்னும் லகுவான ஒரு ஊழியத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எங்களுடைய எண்ணங்கள் இல்லவே இல்லை. இன்னும் கடுமையான ஊழியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் போக சொல்லுகிற இடத்திற்கு, கர்த்தர் நிற்க சொல்லுகிற ஸ்தானங்களில் நிற்க எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் சொல்றார். அந்த நாட்களில் பவுலை நீங்கள் வாசிச்சிங்க. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, இந்த வருஷத்தில் நிறைய நிரூபங்களை வாசிங்க. பவுலுடைய அனுபவங்களை, பேதுருடைய அனுபவங்களை, அவங்க எப்படியெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத வாசிங்க.